அன்பு உறவுகள் சார்பாக எங்களுக்கு முன்னாடி ஊற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். வேலூர் அண்ணன் பேர் என்ன? வேலூர்லேருந்து வந்த அண்ணன் ரமேஷ் சார்பாக அன்பா கூந்தல் கருப்பு மாசத்தை புடுங்குப்பு ஒரு சிந்தாமணி சிந்துதடி கண்ணம்மா காதல காதல ஒரு குண்டு மணி குழுங்குதடி சின்னம்மா சொல்லுல சொல்லுல ஒரு சிந்தாமணி சிந்துதடி கண்ணம்மா காதல காதல ஒரு குண்டு மணி குழுங்குதடி சின்னம்மா சொல்லுல. இந்தா பிறை தண்ணி முண்டை லூசு பேமாவனே ஆம்பளை முன்ன பண்ண தெரியாம எப்படி ஆம்பளை யார் ஆம்பளை நான் கேக்குறேன் எப்படி ஆம்பளை யார் ஆம்பளை ஏய் யார் ஆம்பளை ஏய் என்ன மிரட்டறீங்க அது ஒரு அளவு தான் பொளந்துறே. இங்க பாரு ஆம்பளை பின்னாடி கட்டி பிடிக்கிற ஆம்பளையா ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்கு வந்து முன்னாடி கட்டி ஆம்பளை நீ பின்னாடி கட்டி பிடிக்கிற உனக்கு எது பின்னாடி எது முன்னாடி அதே பின்னாடி பாக்குற முன்னாடி தெரியுமா பார்த்து கட்டி பிடிக்க வேண்டியதானே? ஆன்ச போட சொன்னா எலும்பு வத்தி முண்டைய போட்டு வச்சிருக்காங்க. இல்ல பப்புனகாரமா லூசு பேர் போட்டு வச்சிருக்காங்க. லூசுதே அது சொல்லியா தெரியும் இந்த லூச பார்க்கத்தான் அறிவான என் உறவுகள்லாம் வந்திருக்காங்க. ஓஹோ பாத்தியா இந்த தொகுதியில நான் சீமக்கரவு சின்னத்துல நின்றாலும் ஜெயிப்பேன். சும்மா கிடையாது. என்ன சும்மா கிடையாது? என்கேர் பெரியார் என்ன பண்ண பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்க தெரியலையா? நீ எனக்கு பேத்தி மாதிரி. என்ன பேத்தி அப்புறம் உன்னை போட்டு நான் அப்புறம் பேத்தினே எதுக்கு வர நான் கேக்குறேன்? ஏன்டி நல்லா முண்டை இது. இங்க பாரு கீரம் வாயில பரங்கல. இருங்க மேடம் ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு நான் பயப்படணும்? பப்புனு வேஷம் போற ஆளு டான்ஸ்காரன பிள்ளைய வந்து லேஜ் வாஜா பெயிண்ட் அடிக்க தெரியாதவன் செவத்த தடவற மாதிரி தடவத்தையும் செய்வாங்க. ஓஹோ உனக்கு அதுவும் தடவ தெரியல என்ன பண்ணுவ? அப்படி ரோஜா படுற ஒம்பல வள்ளி ஓடு என்ன மைத்து நக்கு. ஏய் என்ன இது? அப்படி குடுத்தன வச்சுக்க. உன்னை கட்டி பிடிச்சதுக்கு ஏதாவது தின்னனாயா? திட்டனனா? ஒழுங்கா பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்கறத கோவம் வருது. ஏய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய் வந்து நீ அதிகம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்க. இங்க வா எதுக்கு உன்னை போடாதே போயா. வா வா. எல்லாம் இப்ப நான் ஒழுங்கா கட்டி பிடிப்பியா? என்ன பொண்டாட்டி அடிச்சாலும் அந்த ஒரு விஷயத்துல ஊத்துறாங்க. இங்க வாமா. சரி புரிஞ்சு இருக்கானா? செத்து போயிட்டானா? ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் வேணா வாரச்சிட்டு பதிய வரவா? நான் வாரச்சிட்டு வரையாரு மணிகண்டன் பெட்டிக்காரன் தான் உங்கள் வீட்டில் சிலிண்டர் ஓடுறவன். அந்த மிருதங்காரதான் உனக்கு பணியாரம் சுட்டு கொடுக்குறவன். ஆல்ரவுண்டுக்காரன் இருக்கான் பாரு அவன் தான் 2 தோசை போடுறேன். ஆனால் தாளக்காரன் நீலகண்டனை மட்டும் நம்பாத. அவன் மாட்டுக்கே டோல் கட்டு நின்று 1 மணி நேரம் நின்றுவன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெய் தேய்ச்சி எவனா தீபாவளி குடிப்பானாடி. ஏய் சட்டி ஓடலையால எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியாடா? உலகத்துல எதை கண்டுபிடிக்க எதை கண்டுபிடிச்சிருக்க ஆளை பாரு சட்டி போடலாம். அதானே அதானே பழக்கம் இல்லை. வேட்டையாடு விளையாடு கமலஹாசன் கூட இப்படி கட்டி பிடிக்கிறனே நீ நல்லா கட்டி பிடிக்கிறனே. பத்தியா ஓசியில படம் பார்க்க எப்படி பால்கனியில் உட்காந்து பார்க்குறேன் பாரு அவன். அஞ்சுதா இது எதுக்கு தண்ணி நல்லா இருந்தா போதும். ஒரு பொம்பளை பிள்ளை மேடையில் வந்து இவ்வளோ ஆட்கள் மத்தியில் நீ நாட்டியம் ஆடி உன் குடும்பத்தை காப்பாற்றுற பத்தியா நீ வந்து ரொம்ப வருஷம் நல்லா இருக்கும். நான் வந்து அந்த நகைச்சுவைக்காக கட்டி பிடிப்பேன் தவிர வேற தப்பா தவறா செய்கிற ஆளு நான் இல்லை. ஏன்னா உலகம் அறிஞ்ச ஒரு உண்மை ஒரே விஷயம் இவ்வளோ மக்கள் கைதட்டுறாங்கன்னா ஒரு பிறைத்தனி பையன் வந்திருப்பேன்னு அர்த்தம். சின்ன பையன் டவுசருக்கு என்னடா உள்ள என்ன அடக்கோழி படுத்தது மாதிரி என்ன ப்ரோ என்னாச்சு அரும்பாறையா? வாயில வச்சுக்கிட்டே வராரு எடுக்க மாட்டாரா? இது இது என்ன தொப்புள்ள ரவுண்டா போட்டிருக்கே பத்திச்சா முட்டாயா? 10 போட்டிருக்கேன். ஏன் 10? வயித்த வலிக்கு 10 போட சொன்னாங்க. 10 போட்டிருக்கேன். 10ன்றது தடவுறதுடா. 10 போட்டுருக்கியா?
உன்னை யாரு இப்போ வர சொன்ன? அப்போத்தான் தடவி ஒரு பில்டிங்கை கான்ட்ராக்ட் பிடிச்சி அதுக்குள்ளே சாரத்தை அவுத்து விட்டியாடா. விரல் எடுக்கிறவன் தான் வாயில வேற ஏதாவது வச்சு விடுங்க, அப்பதான் விரல் எடுக்க முடியும். ஏங்க நோப்பத்தா சுடுகாட்டில் படுத்துருப்பா, அங்கே போய் நெஞ்சல் அள்ளி பால் வேணா டப்பால ஊற்றி வாயில வைப்பேன். போடா. பால் குடிக்கிற இந்த பாலில் வச்சுக்கிட்டு பால் குடிக்க வந்தா அப்படியே மணிகண்டா என்ன என்னமோ சொல்கிறான்டா அவன். டிங்கில் டிங்கில் லிட்டிஸ்டா அபை ஒண்ட வாட்டி. ஏன் பலமடை தம்பி அப்படி விரல் எடுக்காது, அப்படியே கட்டி கட்டியா எச்சி மிதக்குது. உன்னை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் ஆடி நான் சலுப்புட. போடா. பத்தியா எச்சுக்கல பையன் என்னைய விட்டு விட்டு அவங்க அது இன்னொருத்தையும் முண்டாடி நான் போயிட்டா. அப்போ என்ன பண்ணிட்டு திரிவா பிடிங்கி திரி. என்னடா சொல்கிறேன் அவன்? இந்த புறா எல்லாரும் அந்த வாயை பாருங்கம்மா, ஒரு தரம் பாருங்க. அப்படியே இருக்கும் பாருங்க, நட்டுவாக்களி கொடுக்கு மாதிரியே இவன் மூஞ்சியும் முகரையும். வித்தியாமா ஏடிஎம்ல எப்படி காட வர்றான்னு என்னடா ஒண்ணுமே கேட்கலையாடா. என்னடா ஐயோ 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 ஐயோ. ஏங்க இந்த பூவலை எதுக்கு? ஏங்க நான் ஓங்க ஓங்கி விட்டாலும் அப்படித்தான் இருக்கு. இந்த பூ எதுக்குயா? இந்த பூ எதுக்கு? ஐயோ எதுக்கு உள்ள இருந்த வாலியை தூக்கிட்டு வந்துட்டேன். இது எதுக்கு வந்த இவளை என்ன பண்ண போற? நீ என்ன மாதிரி பண்ணிக்கலாம். அது யாரா சிரிக்கிறவன்? கிண்ணி கோழி மாதிரியே சிரிக்கிறேன். என்னடா ஐயோ பொண்ணு. ஏமா ஏய் நீ நல்ல ஒம்பளைன்னா 2 கவாட்டு கூட ஒரு ஏந்து அப்படியே அகண்டு போவேன். அது ஏந்தவன நாலாவது மருதமணி நான் செகலை சேர்த்து அரைஞ்சு விடுவேன். அவன் எனக்கு போட்ட ஜோடி நீ வந்து சப்போர்ட்டுக்கு தான் இங்கே வாங்க. ஏய் நீ ஒரு எச்சு புத்தி பொம்பளையா தான் இருப்ப போல. அவனை தானே வேணும்டா. நீ செய்ய முடியல, நான் செய்யவில்லை. அவன்கிட்ட போயிடாத. அவன் உன் தோசைக்கல்ல பரட்டணும்னு நினைக்கிறேன். என்னங்க மூஞ்சில முழிச்சாலும் மசுரம் புடுங்கின மாதிரி. எதுக்கு ஆடுங்க? எதுக்கு ஆட போறீங்க? நான் உங்களோட சேர்ந்து ஆடட்டா? நீ போய் தனியா உட்கார், நீ ஒரு மயிறு முடுங்கலாம். பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டா நல்லா இருக்கு. அது வெங்காயம் போடணும்டா. என்ன என்னடா என்ன? என்ன என்ன கேன போனான்னு நினைச்சுக்கிட்டியா? ரொம்ப என்ன கேனா பூனானா என்னண்ணே? ஏய் கேப்ப குத்து ஏதாவது சொன்னா விடுவானா? அது அர்த்தம் கேட்குறியா? இரு சட்டையை பிடிச்சில்ல, நான் நேற்று வாங்கி கொடுத்த தட்டைப்பயிரை கக்கடா. புள்ளி கொடுக்க டவுசர் கலட்டா. என் டவுசரை சாரி ராங் நம்பர். பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மருதமணிக்கு கொஞ்சம் ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்லை, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை. ப்ரோ 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 அது என்னோட எக்ஸல் ப்ரோ, நான் தான் ஓனர். எக்ஸல் நீங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நான் மிதிச்சு நல்லா ஸ்டார்ட் பண்றேன். எங்க ஓட்டுறவங்க ஆத்தா விட்டு இருக்கல. இது என்னடா சிந்து மாடு இளங்கோடி மாடு. இவன் ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா. அத்தாய் 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 உனக்கு நான் 1500 தர்றேன். இவனை உதட்டோட ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? கொடுத்தேன்னா அவன் எத்து பொல்ல அப்படியே மாட்டிக்கிறான். காலை 800 தையல் போடுவேன். தையல் போடாம கொடுக்குறேன் ஒரு வட்டம். நான் போறேன். சரி, போ, போ, போ. பாட்டு எதுல விட்டேன்? வாயில வாயில விட்ட, வாயில. இவன் ஊரும் இப்ப போயிடுறேன். அப்புறம்
ரொம்ப சாக போறியாப்பா பாருங்க. ஓ மை காட். இந்த அவன் வேற தரித்திரி முடிச்சவன். ஆவுனா ஓ மை காடு உங்க அப்பத்தா விட்டு காடுன்னு இருடா. சிங்கு சிங்கன்னு நடக்கிற நடையில நூலூட்டு போச்சு அம்மா சுட்ட வடையில. சிங்கு சிங்குன்னு நடக்கிற நடையில என்னடா என்னமோ செய்ய போறது அங்க போய் படம் எடுக்கிற. படம் எடுக்க கூடாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு கட்டணம் கட்டணும்னா ஒரு கொத்தனார் டேப்பை பிடிச்சி அளந்து எல்லாமே வானம் தோண்டி பெட்ரூம் போய்கிட்டு அதெல்லாம் வாஸ்து பார்ப்பேன். அப்படியா? அப்ப நீ கட்டடம் கட்டு, நான் போய் அளந்து வந்துட்டு வந்துடுறேன். செக்கு 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 மாமா என் சின்ன புள்ள என் மர வேணும் அடி ஒல்லி புள்ள. மாமா அட சின்ன புள்ள நீ வர வேணும் ஒல்லி புள்ள. போடே இவனோட எனக்கு சிரிப்பாத்தே வருது. ஐயோ ஐயோ, இதுல கட்டடம் வேற கட்ட போற முட்டை. இவன் என்னையும் கட்டடம் கட்டுறது? இந்த ஜென்மத்துல நீ கட்டடம் கட்ட மாட்டேன். சவு முட்டாய் தான் வைக்கிறாங்க. சவு முட்டாய் வைப்பா மணி வேண்டா. அண்ணே சவு முட்டாய் வச்சிருக்கீங்களா? பாத்திருக்கியா? பாத்திருக்கேண்ணே. பொம்மை ஒரு மேல முட்டாய் வச்சிருப்பேன், ஆமா. பொம்மை கீழே வச்சிருப்பேன். அது ஒரு உலுக்கி அந்த சவு முட்டாய் இழுத்து இப்படி தூண்டி இப்படி தருவேன். இப்படி டீசெண்டா பிஹேவ் பண்றாரு. டீசெண்டா பிஹேவ் பண்றாரு. ஆமா, டீசெண்டா மைத்த புடுங்குறியா? ஆ. என்ன டீசென்ட்? என்ன டீசென்ட்? வாங்க தம்பி வாங்க. அம்மா நீ ஆடுறா ஆடு. நான் ஆடிட்டேன் நீ ஆடு. அப்படி ஏற்றி வைங்க தம்பி. ஒரே விஷயம் 30 நாள் நாடகம். நாங்கள் பேசுகிற வார்த்தை புரிஞ்சாத்தே மக்களே சிரிப்பாங்கன்னு சிரிக்க மாட்டாங்கய்யா. நான் வந்து எந்த மைக் செட்டும் எதுவும் சொல்ல மாட்டேன். சரிதானே? அவங்க நம்மளும் ஒண்ணுது, 2 பேரும் நம்மளு. ஆமா, புரிஞ்ச முண்டாட்டி மாதிரி தான். அதுல யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? அவர் புருஷனா இருக்கட்டும், நாங்க பொண்டாட்டியா இருந்துக்கிறோம். நீ தானே ஆடணும். ஏனே நீ வேற சோதிக்கிற. ஆடுனே ஞாயிற்றுக்கிழமை லீவு. டேய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. வெள்ளிக்கிழமையா? ஆடுனேன். ஐயோ, வெள்ளிக்கிழமை நான் விளக்கு போட போகணும். ஆடுனேன். பாட்டு பாடினேன். பாட்டு பாடவா? பஞ்சவர்ண பச்சை கிளி ரஞ்சிதாவா பச்சை. பாட்டுல எங்க அந்த வரி இருக்குது? அப்படி இல்லடா மிஸ்டர் உளுந்த வட மண்டை. பஞ்சவர்ண பஞ்சங்கிளி மாமனுக்கு நீ புட்ஸ் புட்ஸ் குட்ஸ் புட்சகிளி புட்ஸ். எப்படி இருக்க கூட்டத்தை பூரா விரட்டிடுவேன். அப்படி இல்லைண்ணே. தேரடி வீதியில் தேவத வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. திக்கட மரவில் தம்மு அடிச்சா தெரிஞ்சவே வரான்னு தெரிஞ்சுக்கோ. வடா மச்சான் வயசுக்கு வந்துட்ட, முளைச்சு முன்னுக்கு வந்துட்ட. வடா மச்சான் வயசுக்கு வந்துட்டா, அவ மீச முளைச்சு முன்னுக்கு வந்துட்டா. பச்சை மிளகா என்னாச்சு? டவுசரா இருக்க மாட்டேன் ராதா. ஏன் வயிற்றால விடுதா? விட மாட்டேன். ஏன்டா? அவ்வளோதானே. என் பாவம் உன்னை சும்மா. பொறுமசாமி 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 பொறுமசாமி. பொம்பளைட்டு வேலை நீ என்ன குந்தானு போல. உனக்கு என்னடா தெரியும்? நீ ஆத்துல வந்தா பொட்டி போட்டு அமைக்கிறடா. இனி ஒண்ணுமே அமுக்க விட மாட்டேன். அந்த பிள்ளை சும்மா இருக்க. உனக்கு என்னடா வலிக்குது?
அவன் புருஷன் யூடியூப்ல நீ கட்டி பிடிக்கிற பார்த்துட்டு என்னடா வெட்ட வர்றேன் என்னடே அண்ணன் ஊம்ப சொல்ல தாலாட்ட நான் பிறந்தேன் ஆலே ஆலேலோ தலையாட்ட நீ பிறந்த ஆரே ஆரிரோ என்னத்துக்கும் இங்க வந்த ஊருக்கு மதுரை கூட்டு போக வந்தேன் இனிமேல அந்த பிள்ளைய தொடும் போது நான் டச் பண்ண செருப்பை கழட்டி ஆடுறா ஜிங்கா நீ நல்லா இருக்கணும்னே நீ நல்லா இருக்கணும் தொடவே மாட்டேன் போனேன் ஐயா தம்பிக்கு மனது வந்துருச்சே பரவாயில்லையா 2 ஆடையில் தப்பிச் சென்ற மாடுகள் ஐயோ போயிட்டானே போயிட்டா ஐயோ போயிட்டா எங்க வந்துட்டாங்க விடமாட்டானே சொல்லுங்க நீ இப்போ போ நான் புடிச்சானே அறடா அப்படியா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க உங்களுக்கு அதெல்லாம் என் தம்பி யாரு சரியா இருந்தாலும் என் தம்பி எனக்கு சரி கட்டி விட்டுருவா அதுல ரொம்ப நல்ல சரி கட்டி விட மாட்டேன் நல்ல கட்ட நீ ஆடும்போது நான் உடுக்க வந்தேனா சாரி ப்ரோ அதான் மனைவி கேட்டேன் ப்ரோ என்ன ப்ரோ சொல்லிடுவா அதோட விட்டணும் ப்ரோ ஆமா நல்ல கட்ட டோல்கேட்ல வளர்த்துருப்பேன் பாருங்க அங்கதான் போனா கார் போனா கம்பி நல்ல மனுஷன் மாதிரி பேசுனே இல்ல இல்ல நிப்பாட்டி என்ன நல்லா கட்டிப்பிடின்னு சொல்ல வந்தே விட்டுட்டேன் அதுக்கு தான் கை நீட்டினேன் நல்லா கட்டிப்பிடின்னு சொல்ல அடுத்த வட்டம் சாகிற வரைக்கும் தொட அண்ணே அண்ணே வாண்ணே அண்ணே கோச்சுக்காதண்ணே அண்ணே அண்ணே கோமா போகுதுண்ணே அது போய் மைத்த புடுங்கு அவன் எங்கே போறேன் முண்டைக்கு நீர் கசிவு போய் நான் சிரிக்கிறேன் மட்டும் கையை காட்டுவேன் இன்னமும் 5 மோட்டர் வர மாதிரி பாட்டு தாண்டா பாட்டு பண்ண என்னடா செய்யற என்ன செய்யற என்ன ஆமா நீ அப்படியே சூப்பர் சிங்கர்ல பாடுனவே நான் சூப்பர் சிங்கர் நீ சூப்பர் சிங்கருக்கு போ உனக்கு பேச்சு கிடையாது பேச்சு கிடையாது பேச்சே வேணாம் உன்னோட பேச்சு அந்த கடலை கொள்ள ஓரத்தில காடம் பூரா 2 நிக்க அந்த கடலைக்குள்ள ஓரத்திலே காடை பூரா 2 நிக்கே சாப்பிடு உன்ன மாதிரி நான் கருதெல்லாம் பண்ண மாட்டேன் நல்லா சாப்பிடு ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி பிடிச்சு அமுக்குறாரு வந்து தடுப்பு நம்ம சாப்பிடான் பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்காம கடல்ல இருக்க ஆணையவா கட்டி பிடிப்பியா நீ தானே உள்ள சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது யாரையுமே கட்டி பிடிக்க விட மாட்டேன் நான் மட்டும் கட்டி பிடிப்பேன்னு சொன்னீங்கல்ல நாங்க 2 அண்ணன் தம்பிதே அண்ணன் தம்பினா அண்ணன் தம்பிடா ஒரு தட்டை கழுவிட்டு ஒரு தட்டை சாப்பாடு சாப்பிட்டுக்குருவா எதுக்கு இறையா சேர்க்க வர்ற என்ன எல்லாம் ஒண்ணுதான் ஏய் அனுசரிச்சு போங்க மேடம் அதான் சொல்லிட்டல அனுசரிச்சு போ வா கட்டி பிடி அதான் கட்டிப்பிடி அனுசரிச்சு போறதுனா நான் கிட்ட விட மாட்டியா என்ன என்ன ப்ரோ குத்தாட்டம் போடுங்க ப்ரோ இப்போ கட்டி பிடிங்க எப்படி கிட்ட ரக்க ரக்கனா ரக்க ரக்கற ஏ ரக்க ரக்கற ஹே 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 தா இந்தா 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 என்னையா சத்தது வெறிகொண்டு கட்டி பிடிக்கிற நீனு குத்த வந்தா விட மாட்டியா அதுக்கு அது எங்களுக்கு வந்து எங்கடா 4 குத்து குத்தனா அவனை குத்திக்கிட்டே அவ்வளவுதான் என்னோட வேலை முடிஞ்சுச்சு
புறானுக்கு ஆட்டுக்கு 4 காலு, மாட்டுக்கு 4 காலு ஏத்தா. ஏனே அந்த பிள்ளை வாடகைக்கு வந்திருக்குனே அந்த பிள்ளை. ஓய் அஸ்வரிக்கா ஓகா அஸ்வரிக்கா ஓகா லலாக்கு தோல் தப்பிமா கனகங்கம்மா மறையிருக்கிற கைய பாரம்மா. லலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கண்ணம்மா ஓ மறை இருக்கல கைய பாரம்மா. ஏ அட்டா குட்டா துமி கடிக்கிற டோல் நம்ம யா டப்ஸா. என் செல்லத்தை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். மாத்திரை கேசா நான் இன்னமும் நினைச்சேன் நரம் தளர்ச்சிக்கு அப்பப்ப மாத்திரை போடுவேன். சந்தைக்கு வந்த கிளி சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. பொன்மேனி உருகுதே என்ன ஆசை பெருகுதே. எம்மா 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 எம்மம்மா அம்மாடி. குந்தால் போல எல்லாம் நாங்க மேனி சுருங்குதுன்னு நீ பொன்மேனி சூடாகுதா? புடிச்சதுல புடிச்சுக்கிட்டு புதுக்குறான்டா. கொலக்கதுல உள்ளவ போறாடா டேய், கொலக்கதுல உள்ளவ. அண்ணே சோறு வந்துட்டா அதை பிதிக்கு பார்க்கணும். அதானே ஒதுக்குற அப்படியே. ஒதுக்கி 2 பேரும் சீட்டாட்ட சேர்ந்தா அவனுக்கு சீட்டு போட்டுக்கிட்டு டீப்புல பேஸ்ட் இல்லையாண்ணே. அவன் பாரு அந்த லகுடு பண்ற அண்ணே அவன் நக்கல் பண்றானே அவன். ஏம்மா, நான் புடிச்சது வலிக்குதுல, அத தைலம் தடவி. வேணா அறுத்துடவா? ஏன்டா அது என்ன செப்பட்டு நினைச்சியா? இங்க வா, என் நெருகில் வா. அரியல் போ. மிஸ்டர் மருதமணி கம் கியர். வாங்க ப்ரோ கூப்பிட்டீங்களா? வாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் விளையாட்டாக இருந்தீங்க, நகைச்சுவை பண்ணீங்க, நான் ஏற்றுக்கிட்டேன். 10 பேர் சிரிக்கிறத வச்சுக்கிறதே நம்ம 2 பேத்துக்கும் பொழப்பு. இது வாழ்க்கை பிரச்சனை அண்ணே. உங்க வாழ்க்கையில நான் உலக்கவே விட்டேன். தலைவா உலக்கை அடிச்சு பூணு கழட்டி போய் தெரிஞ்சுக்க. என் உலக்கையில பூணு இல்ல, பூணு கொடுக்குறியா? டக்குன்னு மாட்டிக்கிறேன். ப்ளீஸ் ப்ரோ, ஃபஸ்ட் டைமாக பார்த்து அந்த ஹெலிகாப்டரில் பயணிக்கிறேன். நடுக்கம். உனக்கு பயமா இருக்கா? நான் சொல்லி தரவா இப்படி போறதுண்டு? சாரி, ராங் நம்பர். 5க்கு பதிலாக 3 போட்டேன், அவனுக்கு போயிடுச்சு. உங்கள் முதுகு எங்கள் வீட்டு சொலகு மாதிரியே இருக்கு. சொலகு மாதிரியா, சோப்பற கல்லு மாதிரி இருக்கா? நீ உன் வேலையை பாருங்க ப்ரோ. ஏன் எங்கள் வாழ்க்கையில் நீ ஏன் வரீங்க? மூடுங்க. நான் உன்னைய பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சு ஏன் பஸ்டாண்ட்ல பிச்சையா எடுக்குது? அன்னைக்கு நிற்க வச்சுட்டு போனதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? பெருத்த அவமானம்னு. டேய் தம்பி, ஏமாறுறா கம்மா கண்ட. ஏய், ஆளு வேலைக்கு சூப்பரா இருக்கா. நாத்து நடா களை எடுக்க நல்லா குடுத்து நடந்து வேலை செய்யணும்னு சொன்னேன். பல்லு முகரையும் பாரு, பெருசம் பலமாக இருக்கு. உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? என்னமே செய்ய மாட்டேன். இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்க, இன்னும் என்ன செய்ய போற? என்னமே நீயும் செய்ய மாட்டேன், என்னையும் செய்ய விட மாட்டேன். இதுதான் நடக்கும். மூஞ்சி எப்படி போகுது பார்த்தியா? குட்டி நாய் இறதிங்காத மாதிரி தான். வா,
உங்களுக்கு வாழ்க்கையில் நான் கிரைண்டராக இருந்து கூட கிரைண்டராரு நான் குழவியா இருக்கேன். கிரைண்டரா இருந்தா வேற மாவு ஆட்ட முடியாது. என் குழவிய போட்டா மாவு அப்படியே புளிச்சுன்னு வெளியே தண்ணி விட்டுருவான். நீ ஓட்டுற ஸ்கூட்டிக்கு நான் பெட்ரோலாக இருப்பேன். நான் சாவியா இருப்பேன். சாவியை போட்டா தானே ஓடு வண்டி. பெட்ரோலை போட்டா மட்டும் ஓடாதுக்கோ. நம்ம வாழ்க்கையில் இடி இறக்கு. அல்ல ப்ரோ, என்னோடைய முட்டை பப்ஸை நீங்கள் பாதி திக்கிறீங்க. இல்லை எனக்கு வேணாம். ப்ளீஸ் வா அண்ணே, இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பேசாமல் இருந்தேன். நல்லா கரெக்ட் பண்ணுங்க. உனக்கு நான் தட்டியாக இருப்பேன். நான் பின்னுற ஆளா இருப்பேன். தட்டியை பின்னணும்ல தம்பி. மட்டையாத்தே இருக்கும், பின்னனாத்தே ஆளை வச்சு தானே பின்ன முடியும். தட்டி பின்னுறதுக்கு இன்னும் மிதுன்னு கண்டுபிடிக்கல. இவர் நம்மளை காதல் பண்ண விட மாட்டாரு. உன் உடம்புல இருக்க உடைகளை பூரா அளக்கிற டேப்பா நான் இருப்பேன். அதுல இருக்க நம்பரா இருப்பேன் நானு. நம்பர் தானே அளவு தெரியும். இல்லைன்னா எப்படி அளவு தெரியும்? இவர் காதல் பண்ணணும்னா அப்புறமா வரேன். ஏய், நீங்க காதுல வேணுங்க மூக்குல கூட வேணுங்கம்மா. நான் வேணாம்டா சொல்லிக்கிட்டு. நீ யூஸ் பண்ணுற சட்டியா நான் இருப்பேன். நான் அந்த சட்டியில பொம்மையா இருப்பேன். அந்த பொம்மை உள்ளுக்கு இருக்க பொம்மையா இருப்பேன். அப்படியே முழுத்து இருப்பேன். சத்திய சோதனை. நான் அந்த சட்டியை தினமும் கொதிக்கிற நீரில் ஓட்டே அலசுவேன். நான் ஒட்டிக்கிற அழுக்கா இருப்பேன். நீர்ல ஒட்டாலும் போகவே மாட்டேன். ஒட்டிக்கிறேன். அப்படியே ஒழுக்கு மாதிரி ஒட்டிக்கிறேன். அவன் கிடைக்கான், அவனுக்கு எரிச்ச மசரு. ஆமா. இப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் குடும்பம் நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும், உங்கள் அம்மா அப்பா என்னை வெளியே ஓட நாயின்னு சொன்னாலும், எவனையாவது நீ கட்டிக்கிட்டு நல்லா இருக்கும்போது உன் வயிற்றுல நான் குழந்தையாவது வளரணும். அந்த குழந்தைக்கு அப்பனா நான் இருப்பேன். அங்க டச் பண்றேன், இங்க ஏன் டச் பண்றேன்? குழந்தைக்கு என்னங்க போறோம்? நீங்க மாசம் ஆயிட்டீங்க. ஐயோ, அதுக்குள்ள நீங்க எப்ப மாசமானீங்க? பின்னாடி போனதுக்கேவா? போ 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 போ. என்ன நாம் அவன் மிஸ்டர் கத்திக்கம்பு, உன் வயிற்றுல வளர குழந்தை அந்த சார் அப்பாவா இருப்பாராம். அந்த குழந்தை பிறக்கும்போது முதல் டாக்டர் செத்துருவேன். அவன் மாதிரியே பிறக்கும் தான் டாக்டர் கத்திய வச்சு நீ எதுக்குடா இப்ப கை தட்டி வச்சிருக்கிற? பத்தியா எங்க மாடுத டேய் இவா முக்மா உன் உடம்புல நான் என்னென்ன செய்வேன் தெரியுமா? ஏணி வச்சு ஏறி என்னடா செய்ய போற? டேய், உடம்புல என்ன செய்ய போற? முட்டையை போட்டு ஆம்லெட் போடு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன வேணா நடக்கும். ஆனால் எங்கே வச்சுக்கிறோம்? ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்கிருங்க ஃபர்ஸ்ட் நைட்ல. நீங்கள் வருவீங்களா? நான் முடிச்சுக்கிட்டு காவலுக்கே இருப்பேன். அது நம்ம வீட்டு ஜிபி பாரு நாய். நான் என்னதான் சொல்றேன், ஒரு நாள் கூட நக்க விட மாட்டேன். என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கு நான் என்ன கை என்னாச்சு என்னாச்சு? பின்னாடி அவர் டச் பண்றாரு. நான் இந்த கெட்டின கையை நான் எடுக்கல. சம்பளத்தில் அதில் 250 ரூபா பிடிச்சிக்கிறீங்க மருதமணி தடவனியா? இன்னொரு 200 ரூபா சேர்த்து நான் தர முன்னுக்கு இந்த தடவை வைக்கிறட்டா? சாரி, ராங் நம்பர். எப்படி பேசினாலும் கோல் போடுறான்டாங்க. இந்த உலகத்தில் என்னென்ன தாண்டா பரிச்சான்னு
அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு நீ தானே. தம்பி நம்மை போல நெஞ்சம் கொண்ட கண்டாளி மடை இருறா. எதுக்கு எடுத்தாலும் தாரு பெரிய இளையராஜா கச்சேரியில் வாச்சவே. ஐயோ ஆண்டவா, என்னைய தாய் தப்பு தானத்தை கொண்டு விட்டே. அழுகும் போது வாயை துறக்காம அழுகு, எச்சி இரசு அடிக்குது, அரைஞ்சே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல். தம்பி மடுவத்தையும் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ணே, உனக்கு முன்னாடி நான் ஒரு பிள்ளைய விரும்பினது தப்பு தான். ஏதோ எச்சி புத்திர செஞ்சுட்டேன்னு. தம்பி நீங்க நல்லா இருக்கணும். எங்களை 2 பேர்த்தையும் நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அண்ணே. ஐயோ, அப்பா அம்மா இருக்கிற இடத்துல இருந்து நான் உங்களை வாழ்த்தி. அந்த இடத்துக்கு ஏன் போகிறேன்? இங்க இருந்து ஆசீர்வாதம். அப்பா அம்மா என்ன 100 இடத்துல போய் இருந்தா. ஐயோ 16 பெற்று பல்லாண்டு வாழணும். இருண்ணே, காலில் விழுகிறோம், ஆசீர்வாதம் பண்ணு. 17 கூட பெத்துக்கங்க. ஏலே பேசாம இருடா, அரைஞ்சு விடுவேன். என்ன உனக்கு டிராக்டர் சொல்லியிருக்காரு, உனக்கு கொஞ்சம் தேல் இல்லைன்னு. நான் எதுக்கு இருக்கேன் உதவிக்கு? உதவிக்கு பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து தர்றேன். ஆசீர்வாதம் பண்ணி தரோடா. அதுவும் பத்தலைன்னு இந்த பிள்ளைக்கு நேந்திரம் பழம் கூட வாங்கி தர்றேன். எங்க 2 பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணனே. நல்ல மனசு நம்ம சாமி ஐயனாரையும் கருப்பனை நினைச்சு ஆசீர்வாதம். பெரிய கருப்பு, நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும். அவ என்ன வாங்கத்தலன்னு ஏண்டக்கல்ல நான் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் வாங்கி தரேன். நான் எதுக்கு இருக்கேன்? அதெல்லாம் இவ்வளோ அழகா இருக்கியா? அவனை எப்படி உனக்கு பிடிக்குது? அண்ணன் என்ன காரியம் பண்றான் பாரு. அவனை கல்யாணம் பண்ணிக்க, என்னைய வச்சுக்க. சொல்லிட்டேன், கோலான்னு சொல்லிட்டேன் தம்பி. 1000 தான் இருந்தாலும் அவன் எனக்கு அண்ணன்டா. என்ன டைலாக்கெல்லாம் விட்ட. உன்னை ஆசீர்வாதம் தான் பண்ண சொன்னேன், நீ அஸ்திவாரமே போட்டியாடா. வாழ்க்கைக்காக நான் காலில் விழுந்தேன், நீ வயிற்றுல வரைக்கும் போயிட்டு. இல்லை தம்பி, நானும் பெரிய திணி போய் நினைக்க வாடா. உன்னை விட்டுட்டு அரைச்சா நான் கல்யாணம் பண்ணுவேன்னா நமக்கு நெத்த இது சந்தேக புத்தி. அது வேணாம். ஏன்னா இவன் உன்னை விட்டு வைக்க மாட்டேன், வங்குறங்கா உன்னை கடிச்சு வச்சுப்பேன். சேர்த்து வச்சிருக்கேன். என்ன செய்ய போறீங்க தம்பி? என்ன செய்ய போறீங்க? எனக்கு வேணாம். இல்லை எங்கே நான் கம்பு கூட்டு வரைக்கும் கவுறேன். தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் முழு தோசையை சாப்பிட முடியாது. நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு கொடுங்க, மீதியை சாப்பிட்டு. உன் சத்துக்கு அப்படிதான் சாப்பிட முடியும், முழுசா சாப்பிட முடியாது. ஐயோ, அண்ணின்ற என்கிட்ட இல்ல. அது இல்லாம உழுதுறது பண்ணிட்டு இருந்தியா? கண்ணுல பாழ வத்த வந்த கண்ணம்மா, 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 நெஞ்சில பாழ வார்த்ததுன்னு சொல்லம்மா. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஓ நெஞ்சில பால வார்த்த வந்த என் மாமா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்து தேனே தேனே, அடி அஞ்சுதமே ஏரஞ்சுதமே ஏஞ்சுதமே. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா, ஏ கண்ணையா, ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லையா. பார்த்தா உன்ன சுதியேறுது, அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து குடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு, இன்னும் முழுசாகத்தான் பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது, உன் வீரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது. உழைப்பு எரிஞ்சிட்டு போற மாதிரி தெரியுது அந்த நோஞ்ச கால. அவரை சுண்டு விரல் கூட என் மேல பட கிடையாது. நீ என்னடா பண்ணுன? நான் என்ன பண்ணல, உள்ளுக்கு போய் ஏண்டா உளுந்து போடுறது நானு, வடை சுட்டு திங்கிறது நீயாடா. ஊத்து கூலி கோர்த்து வச்சு வல்வரச பார்த்தா உன்ன சுதி அடி ஆத்தா மனசுகம் பால்.
தானே இப்போ பிறந்து நீ திருந்த மாட்டே. ஏன் நானா கலாண்டுக்கிட்டா இருந்தேன். நான் பாட்டு பாடலை, நீ பாடு. இவனை கொஞ்சம் வேலை ஆக வேண்டியிருக்கு. மாடு மட்டும் அன்னைக்கு அன்னைக்கு நான் மதுரைக்கு போயிட்டு ஏர் மாடு நீ கூட்டிட்டு போய் வேகாட்ட விடுத. உட்கார்றா, அங்க பாடுறா. அடியே அடி சின்ன பிள்ளை, அடியே அடி சின்ன பிள்ளை, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள, மலர்ந்து மலரு மரச்சா நல்லால, அடடா அட சின்ன கண்ணு, இன்னைக்கு அது வீட்டில் ஒண்ணா, தனியா கேட்டால் தருவேன் பூவண்ணா, அடியே அடி சின்ன பிள்ளை, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. எறுத்து நீ கொஞ்சம் பொறுத்து இரு. நீ என்னடா செஞ்ச? இவன் ஒண்ணு இருங்க ப்ரோ, இவன் என்ன செஞ்சேன்? அவரே நீ எங்க கட்டி பிடிச்சாரு. எதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க? ஆனை பண்ண கதவினை மெல்லமாய் மூடினாய், நீ கஞ்சன் போல் புதையலை தேடினாய், புதையலை புடவையில் மூடினாய், நான் பூனை போல் தோன்றினேன் ஓடினாய், மன்மதா உன் மேகங்கள் பொழிந்தாள் என்ன, மழையே இந்த பூமியை நனைந்தாள் என்ன, தேவைகள் தினம் தினம் நீளட்டும், என் தேவதை என்னையும் ஆளட்டும், அடியே அடி சின்ன பிள்ளை, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள, மலர்ந்து மலரு மரச்சா நல்லால, அடடா அட சின்ன கண்ணா, இன்னைக்கு எதிர் ரெண்டில் ஒண்ணா, தனியா கேட்டால் தருவேன் பூவண்ணா, அடியே அடி சின்ன பிள்ளை, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. நமது வேலூரிலிருந்து வருகை தந்த அன்பு உறவுகள் சார்பாக எங்களுக்கு பொன்னாடியை ஊற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். வேலூர் அண்ணன் பேர் என்ன? வேலூர்லேருந்து வந்த அண்ணன் ரமேஷ் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 அன்பளிப்பு கொடுத்த வேலூர் ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு நன்றி. தம்பி காடமங்கலம் முருகன், எங்கள் அண்ணன் மருதமணி எனக்கு பொன்னாடியை பற்றி கௌரவப்படுத்திய, ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இவர் வந்திருக்காரு. இது பல நாள் கனவுன்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு 450 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கேன் நான். நீண்ட நாள் ஒரு ஆசை, அன்பாலை நடத்தும் அண்ணன் எம்கேஆரை பார்க்கணுன்றது ரொம்ப நாளாகவே நான் போட்ட திட்டம். அந்த கனவு இன்றைக்கி நிறைவேறியது. இன்றைக்கி வந்து நேரில் பார்த்துட்டேன். அன்பாலயத்திற்காக கூகுள் பே மூலமாக 5000 ரூபாய் அவருக்கு வழங்கப்படும். திருக்கலக்குடி காமராஜ் சார்பாக ரூபாய் 101 நன்றி. வேலூர் ரமேஷ்
பொன்னாடை பொறுத்த ரமேஷ் அண்ணா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி வந்து வணக்கம். ஏப்பா வேலூர்ல இருந்து வந்து பொன்னாடை ஓத்திட்டு இந்த கிராமத்தார்கள் எனக்கு பொன்னாடை போட மாட்டீங்களா? ஆமாம் போடலையில. எப்போ போடுறது? போடுறீங்களா போட முடியாதா? இருங்க ப்ரோ, போனா வேணாம் சாமி, பொறுமை சாமி, காசு வாங்கணும் சாமி. போட சொல்லு என்ன போட சொல்லு போயிட்டு வருவா. உன் பாடிக்கு இவ்வளோ டென்ஷன் ஓவர்றா. போடா, நேற்று போய் 1வது வயது அடிச்சு போடுவேன் அவனே. வாங்க தம்பி. திருக்கலக்குடி காமராஜ் அவர்கள் கூகுள் பேல என்னுடைய நண்பருக்காக அன்பாலயத்துக்காக 501. நன்றி நன்றி. இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மணியின் மைந்தன் அன்பு அண்ணனுக்கு தொடர்ந்து என் அன்பு உறவுகள் ஆதரவும் அன்பும் தெரிவித்து கொண்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதனுடைய உடம்புக்கும் அந்த எலும்புக்கும் அது இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா அதுக்கு காரணமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டாலே இப்போ யாரும் உங்களை சிரிக்க வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் வருவோம். அதனால தான் இணை பிரியாத அண்ணன் தம்பியாக இருக்கும். அதுக்கு காரணமே இங்கே இருக்க அத்தனை பேர் தான். உலகத்தில் உள்ள தமிழ் உறவுகள்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெருக்குப்பை கிராமத்தார் சார்பாக அண்ணன் மருதமணி அவங்க போட மாட்டாங்க. இந்த துண்டை கூட நான் போறேன். அண்ணே வானே வச்சுக்கண்ணே, உனக்கு இல்லாத என்ன வேணா வச்சுக்க. கிராமத்துல இருந்து நீ வாங்கி வச்சுக்க. ஐயா சொல்லதான் தாங்க முடியலப்பா. குமாராவட்டிலிருந்து வந்திருக்காரு. நான் 100 தடவை பார்த்துட்டேன்டா உள்ள வேணாம். பப்புனார் நடித்து கொண்டிருக்கின்ற அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறாரு. நெருக்குப்பை கருப்பர் கோயில் கும்பிடக்கூடிய பங்காளி சார்பாக. துண்டு வர்றாங்களா பொன்னாடை வர்றாங்களா? துண்டு தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை சரியா இருக்காராம் கணக்கில். எல்லாரும் அவங்க பைக்கை பார்த்து எடுத்துகிட்டு போங்க ப்ரோ. சந்திப்போம் அடுத்து. இதை சொல்லிடு. அடுத்த ஓட்டம்ல வெள்ளை துண்டு வேணாம். ஏனே கெட்டிட்டு குளிக்கும்போது பூரா உள்ள இருக்க பூரா வெளியே தெரியுது. தாப்பா போட்டு கொடு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் இன்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாக நன்றி. நல்ல வணக்கம். வணக்கம். பல முறை சொன்னேன்.